ஸ்டாலின் தானே ஆவார். எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாமே நல்லா பண்ணுறாங்கண்ணா. நான் பார்த்த வரைக்கும் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக ஐடி இது ஒரு இது ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதெல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஈவன் இஃப் யூ சி வில்லேஜ் சைடு போனால் அங்கேயுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஃபார்மர்ஸ்க்கு எல்லாமே. ஸோ அதனால் அவர் தான் ஆவார். ஸ்டாலின்றது உதயநிதி ஸ்டாலின். நான் விஜய் ஃபேன் தான் ப்ரோ. பட் அது வந்து சினிமாவாக விஜய் ஃபேனு. பட் அரசியலாக கேட்டிங்கன்னா நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். ஸ்டாலின் தான், எம்கே ஸ்டாலின். கண்டிப்பாக டிவிக்கு விஜய் தானே, விஜய் சார் தான். என்ன காரணம்னா அவருக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்குது ப்ரோ. அதுவும் இல்லாமல் யங்ஸ்டர்லாம் அவங்கள தான் அவரை தான் விரும்புகிறாங்க. ஸோ 2026 சிஎம் விஜய் சார் தான். எடப்பாடி தான். திமுக ஆட்சி சரியில்லை, எடப்பாடி ஆட்சி நல்லா இருக்கு. விஜய் இவங்களாம் வராங்க, அதெல்லாம் சும்மா வந்து விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எடுத்த உடனே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று திமுக, அடுத்தது அதிமுக தான். சிம்மெல்லாம் அதான் அப்படி பார்த்துட்டு போக வேண்டியது தான். அதிமுக தான். தளபதி தாங்க. தளபதி, இளைய தளபதி விஜய். காரணம்னா அவர் புதுசாக வரதுனால எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார்னு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக எல்லாத்தையும் நல்லது செய்வார். சிம்மானனும் அவரும் இவரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பேசிக்கிட்டு அப்படி பேசிக்கிறாங்க. ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். தளபதி தான், விஜய் தான், விஜய் தளபதி தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்லேயே வந்து நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டார்டிங்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. அதான் ஃபஸ்ட்டு வந்து ரஜினி தான் சூப்பர் ஸ்டார். ஏன் என்னோட ஆக்டரும் பார்த்தீங்கன்னா ரஜினி தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா விஜய் தான் சொல்கிறாங்க எல்லாருமே. மறுபடியும் தளபதி தான் முதலமைச்சராக வருங்க. சிஎம் ஸ்டாலின் அவர் தான் மக்களின் முதலமைச்சராக இருந்துட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவையை ஒவ்வொன்றா பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிறார். மக்களோடைய அடிப்படை மனசை புரிஞ்சுட்டு அடிப்படை தேவைகளை ஒவ்வொன்றா மக்களுக்கு தேவையான 1000 ரூபா கொடுக்குற அந்த மக்களுக்கு உண்டான நலத்திட்டமாகட்டும், பெண்களுக்கு உண்டான கல்விக்கு உண்டான முக்கியத்துவமாகட்டும், மாணவர்களுக்கு உண்டான அந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குறதாகட்டும் எல்லாமே சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாரு. அடுத்த தலைமுறையோட மனசை புரிஞ்சு அவரை நடந்துட்டு இருக்கிறார். மறுபடியும் அவரு தான் வரும். விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போதைக்கு ஸ்கோப்பே இல்லை. அவருடைய ஒரு அடிப்படை இதே பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமோ மக்களோட எழுச்சியோ அவருக்கு உண்டான இது இல்லை. பெரும் இளைஞர் பட்டாளமோ அவர் ரசிகர் கூட்டம் தான் அவருக்கு இருக்குதே தவிர இன்னும் அவருக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் திட்டத்தை அவர் இந்த இதுலேயும் செய்ய கிடையாது. 26 மறுபடியும் வந்து சிஎம் ஸ்டாலின் தான் வருவாருங்க. இளைய தளபதி விஜய் தான் தலைவர். எல்லாத்துக்கும் நல்லா பண்ணுறாரு. அவர் எப்போவுமே நல்லா பண்ணுவார்னு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை. அவர் தான் கண்டிப்பாக வருவார். அதெல்லாம் எல்லாமே மாற்றமாகும். ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து தான் பார்க்கலாம். வாய்ப்பு தளபதிக்கு யார் யாருக்கோ இப்போ யார் திராவிட மாடல்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டாலின் அப்படி அடுத்து அதிமுக அதே மாதிரி விஜய்க்கும் வரட்டும். வந்து அவரு வாய்ப்பு கொடுத்தா தானே என்ன பண்ணுறாரு பண்ணலைங்கிறது தெரியும். நம்மளே பேச முடியாதுல்ல. இப்போ மற்றவங்களுக்கு கொடுத்து எதுவுமே ஆனதில்லை இன்ன வரைக்கும். நமக்கு இவர் கொடுத்தா கண்டிப்பாக ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை. 2026 ஸ்டாலின் தாங்க முதலமைச்சர் வருவாருங்க. ஏன் காரணம் மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து மகளிர்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு. வேலை வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருக்காரு. எந்த மக்களுக்குனா நல்ல ஒரு செய்கிறாரு. அடுத்த 5 ஆண்டு அவர் வந்தால் நல்லா இருக்கும். அவர் தான் வருவார். விஜய் தான் வருவார் கன்ஃபார்ம். இந்த 2016 விஜய் வந்து கன்ஃபார்ம் வருவார். அவர் வந்து எல்லாத்துக்கும் நல்லது செய்வார். ஆனால் மாற்றம் கன்ஃபார்ம் நடக்கும். எல்லாமே மாற்றம் நடக்கும். இளைஞருக்கு நல்ல சமுதாயம் நல்லா பண்ணுவார். தளபதி தான் கன்ஃபார்ம் வருவார். விஜய் தளபதி தான். நான் வந்துட்டு அப்போதுலேருந்து எல்லாருமே விஜய் ஃபேன் தான். நானும் அப்போ ஒரு மாதம் விஜய் ஃபேன் தான். இப்போது நான் வந்துட்டு பெங்களூர் வந்துருக்கிறேன். இப்போ பீச்சுக்கு இதுக்கு நான் வந்துட்டு இப்போது இதுக்கு போனேன் மாநாட்டுக்கு. அவர் பார்க்கணுன்ட்டு பெங்களூர்லேருந்து 2 பஸ் மாறி அவரை பார்க்கணுன்னே போனேன். மோஸ்டேஜ்லேயே அவரை பார்த்தேன் ஃபஸ்ட்டு அவர். அதையும் ரொம்பவே குஷி ஆயிடுச்சு அவர் பார்த்தது. திருப்பி நான் பார்க்குவேன். அவர் ஜெயிப்பார் கன்ஃபார்ம். இல்லை நான் தமிழ்நாட்டில் ப்ரூஃப் மாற்றிடுவேன். அவர் வந்தோடனே மாற்றிடுவேன் கன்ஃபார்ம். எங்கள் தளபதி தான் ஆவார். விஜய் தளபதி தான் காரணம். அவ்வளோதான், அவர் தான் சிஎம். மாநாடு பார்த்தீங்களா எப்படி இருந்தது? அவ்வளோதான், அவர் தான் வருவார் ஆட்சிக்கு. கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. எல்லாருக்கும் மாற்றம். நம்ம நாட்டுக்கும் மாற்றம், மக்களுக்கும் மாற்றம், எல்லாருக்கும் மாற்றம். ப்ரோ எப்பயுமே ஒன்று தான். தளபதி தான் எப்பயுமே ஒரே கட்சியாக இருக்கணும். அதான் தளபதி கட்சி தான். சிஎம் ப்ரோ வருங்கால சிஎம்ஏ அவர் தான் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி கேட்குற? மாநாடு பார்த்தீங்களே எத்தனை கோடி கூட்டம் வந்துச்சு பார்த்தீங்களே? அவர் தான் சிஎம்ஏ. கண்டிப்பாக போடுவாங்க ப்ரோ. அவருக்கு தான் ஓட்டு. சின்ன குழந்தைங்கலேருந்து வயசான ஆயா வரைக்கும் அவருக்கு தான் ஓட்டு. ஓகேவா? கண்டிப்பாக அவர் தான். இந்த கோட்டையில் அவர் தான் உட்காருவார். ஓகேவா? தலை கண்டிப்பாக என் தளபதி தான் தலை. இளைய தளபதி தான் தலை. விஜய் தான் தலை. நான் குழந்தைலேருந்து அவரை பார்த்துட்ருக்கேன் தலை. அவர் ரசிகன், தீவிரமான ரசிகன், வெறி ரசிகன் தலை. அவர் தான் தலை 2026 அடுத்த சிஎம்ஏ அவர் தான் கண்டிப்பாக தலை. எல்லாம் சொல்லுவாங்க இவர் வராரு அதனால் சும்மா இதை மாற்ற போகிறேன் அதை மாற்ற போகிறேன் சும்மா சொல்லிட்டு இருக்காளா அப்படிலாம் இல்லை.
உண்மையாலே எங்கள் தளபதி தான் தலை அடுத்த சிஎம் எல்லாமே மாற்றுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன் தல. அவங்க எல்லாம் இருக்கிறாங்க தான் தலை. அத்தனை காலத்துலேருந்து நம்ம பார்த்த வரைக்கும் அவங்க 2 கட்சி தான் அதிகமாக. இப்போ அடுத்து துணை தலைவராக ஒரு மோதுறாருன்னா ஒரு படத்தை படிப்பு 250 கோடி விட்டு வராருன்னா என் தளபதி தான் தலை. தலை அவரும் அப்பத்துலேருந்து இருக்கிறாரு தான், நான் இல்லைன்னு சொல்ல. 10 வருஷமாக அவரும் சுயேட்சையாக நிற்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு தொகுதியும் ஜெயிச்சதா இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை. ஆனால் தளபதி நிற்கிறது வந்து ஒரு பெரிய இது தான். 2026 தளபதி சிஎம் தான் தலை. விஜய் தளபதி தானே வருவார். விஜய் சும்மா இத்தனை நாள் இருந்தவங்க வந்து பண்ணுற மாதிரி இதை மாதிரி இல்லாத வேறு மாதிரி பண்ணுற மாதிரி அவர் வரார். சரிங்களா? ரொம்ப நாள் அவங்க 2 பேரும் மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருந்தா பண்ணுறான் அதை பண்ணுறான்னு இன்ன வரையுமே ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். இது வரையும் அதிகமாக அதை பண்ண கிடையாது. 1-2 பண்ணியிருக்காப்புல, மேக்ஸிமம் அதிகமாக பண்ண கிடையாது. அது வந்து சரிங்களா, 1-2 விட்டுட்டாப்புல. சொன்ன ஃபஸ்ட்டு இது வார்த்தையே சொல்லி இதை விட்டாப்புல. அதனால் வந்து அடுத்த வாட்டி வந்து தளபதி தான் வருவார். ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், 3 டைமில் இனிமேல் வந்தால் தளபதி தான். சரிங்களா? ஒரு டைம் இல்லை, இனிமேல் வர்றது தளபதி தான் வருவார். பேருக்கு இருக்கிறாங்க, இவர் தான் செயல்பாட்டில் இருக்கிறாரு. இதுக்கப்புறம் எப்பவும் வரப்போகிறது இல்லைங்க, அது வாய்ப்பே இல்லைங்க. என்ன காரணம்னா அது அவருடைய வாய் தான் காரணம். அதெல்லாம் நீங்கள் கனவுல வேணால் நினச்சிக்கலாங்க, நினைவுல சாத்தியமே இல்லை. ஏடிஎம்முக்கு எப்போ இருக்க மாதிரி எதிர்கட்சியாக தான் இருப்பாங்க. அதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. தீமா வந்து எப்போ பேசிட்டு இருக்காரு அதே தான் பேசிட்டு இருக்கணும். அவர் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவர் கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் இருப்பார் எப்பவும். எதிர்கட்சியாக வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படி எப்படி பெரிய பெரிய கட்சி இருக்குது சொல்ல வந்து எதிர்கட்சி வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த விஜய் கூட தான் இருக்கார். என்ன அவர் கூட வந்து எதிர்கட்சி வரத்துக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கலாம். பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் கடைசி வழியும் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. என்னக்கன்னா அந்த மக்களை ஏற்றுக்கல. அதாவது இன்றைக்கி ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு நிதியை வந்து ஒழுங்காக கொடுத்துருக்காங்களே. இது வழியாக தமிழ்நாட்டு தனியாக பாகுபாடு படுத்தி தானே பிரித்து வச்சுருக்காங்க. நான் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குறாரு. அவர் வந்து இந்த மாநிலத்தில் வரலன்றதுக்காக அந்த நிதியை வந்து கொடுக்க மாட்டேன்றாரு. அப்படி இருக்க சொல்ல மக்கள் எங்கே வந்து ஓட்டு போடுவாங்க? அது வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை பிஜேபிக்கு. அவர் வரத்துக்கு கூட வாய்ப்பு இல்லை. இது போல் நம்ம விஜயகாந்த் கூட தான் ஆரம்பித்தார். அவருக்கு இல்லாத செல்வாக்கா? அவரு கூட தான் நல்லா ஒரு இது பண்ணிட்டு வந்தார். இவரும் வந்து அவரும் ஆரம்பத்தில் அதே மாதிரி தான் கூட்டம் எல்லாம் கூடினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் இவருக்கும் அந்த கூட்டம் வந்திருக்கு. அது வந்து போக தெரியும். 2026 வந்து ஸ்டாலினுக்கு தான் அந்த இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அது வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. விஜய் இளைய தளபதி வந்துடுவார், கன்ஃபார்ம் வந்துடுவார். சீமான் நின்னார் ஒன்றும் கொஞ்சம் இதுன்ட்டு, ஆனால் இளைய தளபதி கன்ஃபார்ம் வருவார். சீமான்லாம் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது. தளபதி வருவார், அவ்வளோதான். தளபதி எல்லாத்துக்கும் இப்போ வரைக்குமே நல்லா பண்ணிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு ஆக்டரில் இருந்தார், நல்லா பண்ணார். இப்போவுமே நல்லா பண்ணிகிட்ருக்காரு. வருவார், அவ்வளோதான். சீமான் வாய்ப்பு இல்லை பிரதர். காரணம் தான் அவர் தான் வாய் சொல்வீரன். அவர் அடிச்சுக்க ஆள் இல்லை. அப்புறம் அவர் ரொம்ப ஓவராக வாய் பேசிட்டாரா, அதெல்லாம் ட்ராலில் மாட்டிக்கிட்டாரு. இப்போ அவர் என்ன பேசுகிறது, அவர் பேசுகிறது உண்மையா பொய்யா, அவர் முன்னாடி என்ன பேசினார், இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காரு, இதுக்கப்புறம் என்ன பேச போகிறாருங்கிறத கொண்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. இனிமேல் அவரோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சுல்ல. சின்ன சின்ன ட்ராலில் கூட அதெல்லாம் உண்மை தானே. சும்மா ஒரு ட்ரால் யாரும் பண்ணல. அவர் தேவையில்லாமல் பேசி தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டார். விஜயை பகச்சிக்கிட்டார். இதுதான் மேட்ரு, வேறு ஒன்று. விஜய்க்கு தான் 2026 யோசிக்கவே வேணாம். அவர் தான், விஜய் தான் வருவார் கன்ஃபார்ம். ஏன்னா இளைஞர்கள் சப்போர்ட் எல்லாமே அவருக்கு தான். பாருங்க, எப்பவுமே விஜய் இப்படி தான் இருப்பார். சிரிச்ச முகத்தோட தான் இருப்பார். பார்த்துக்கோங்க, இதான் விஜய். இளைஞர் தளபதி இதுக்கும் நல்லா செய்வார். இதுவரை மாநாட்டுக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது, இளைய தளபதிக்கு தான் அதிகமாக இருந்தது. அதனால விஜய் வந்துடுவார் கன்ஃபார்ம். உண்மையை சொல்லணும்னா மற்றவங்களாம் காசு கொடுத்து இந்த வாங்க சாப்பாடு வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன்னு புரட்டினவங்க. எங்கள் தளபதிக்கு அப்படி இல்லை. எல்லா ரசிகர் தான், ஒட்டு மொத்தமாக ரசிகர் தான். அஜித் ரசிகர் கொண்டு வந்தோம், எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டோம், அவ்வளோதான். எல்லாம் கூட்டத்துக்கு காசு கொடுத்து வந்தாங்க. இது காசே கொடுக்காம ஏகப்பட்ட கூட்டம். தமிழ்நாட்டில் யாராச்சும் இதுக்கு வந்திருக்காங்களா இவ்வளோ கூட்டம்? இவங்களுக்கு வந்திருக்காங்க, இளைய தளபதிக்கு வந்திருக்காங்க. அவர் தான் கன்ஃபார்ம். அதெல்லாம் மற்றவங்க பற்றி நம்ம தளபதி வருவார் ஒரு நம்பிக்கை. மற்றவங்க பற்றி சொல்கிறது நமக்கு விருப்பம் இல்லை. இல்லை, எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இப்போதைக்கு இருக்க ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இவர் தான் வருவார்னு ஒரு இது இருக்குது. விஜய் தான், இளைய தளபதி விஜய் தான். கண்டிப்பாண்ணா பெரிய மாற்றமே நிகழுங்கண்ணா. எல்லா இதுலேயுமே மாற்றம் வருங்கண்ணா. செலுத்திடுவார்ண்ணா கண்டிப்பாக. யங்ஸ்டர் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்கண்ணா. வாய்ப்பு இல்லை. சே தமிழ்நாட்டில் வாய்ப்பில்லை பிஜேபி. அதான் ஏன் ப்ரோ அவங்களெல்லாம் கேட்குறீங்க?
இல்லைங்க அவர் சும்மா அவர் வந்து எப்படி சொல்கிறது, அதான் ஒரு கதை சொல்லுவாங்க, அது எப்படி நானும் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தம்பின்னுட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி பேசுகிறது வந்து தவறான ஒரு சொல்லு. சரிங்களா? அதை ஏன் அப்படி பேசிட்டு இப்படி வந்து பேசுகிறாருன்னா, இப்போ அவர் எண்ணிக்கைகள் அதிகமாகுறது காரணமே நாங்கள் அது தளபதி ரசிகர்லேருந்து போட்டதுனால தான் அவர் ஜெயிச்சார். ஆனால் அவர் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாங்கள் அங்கேருந்து வராங்க, இங்கேருந்து மாறி வராங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சும்மா அவர் எப்படியே பெருமைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் என் கட்சியில் வந்து சேர்றாங்க, அவங்களுக்கு கட்சியிலேருந்து தான் இங்கே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது தினந்தரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? அது வந்து சும்மா பைக்கு தான். அவர் பெருமைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நாங்கள் வந்து எங்கள் கட்சியில் 3 பேர் சேர்றாங்க போகிறாங்க அப்படின்னு. சட்டப்படி பார்த்தீங்கன்னா இவங்க கட்சியிலேருந்து தான் நம்ம கட்சிக்கு வராங்க. இல்லைங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட இதே இல்லைங்க, 1% கூட வாய்ப்பு இல்லைங்க. அதுதான் சொல்லிட்டேன் நான், தளபதி தாங்க அடுத்தது. அவ்வளோதான், தளபதி தான் வருவார். வாய்ப்பே இல்லை, தளபதி தவிர யாரும் வரமாட்டாங்க.